ஒரு வாரமாக பன்னீர் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 20 முந்திரி பருப்பு, 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு ஓரமாக கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவில் கரம் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ இதில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு க்ரீம் சேர்த்தாம தான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். இது புரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சோம் அப்படின்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் பரோட்டாக்கு தான் செஞ்சேன். பரோட்டாவும் போட்டுட்டு ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.